Taste the Daily. புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் மற்றும் மூத்த கழக நிர்வாகிகள் அஞ்சலி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என முழங்கி தவ வாழ்வு வாழ்ந்திட்ட அம்மாவிற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். புரட்சி தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் நினைவஞ்சலி. அம்மாவின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அஞ்சலி. தீய சக்தியை விரட்டி அடிக்க குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப புரட்சி தலைவர், புரட்சி தலைவி வழியில் அயராது உழைப்போம். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியின் நினைவிட வளாகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் உறுதிமொழி. தீய சக்தியை விரட்டி அடிக்க குடும்ப ஆட்சி வீட்டுக்கு அனுப்பிட கழகத்தை நிறுவி நம் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அயராது உழைப்போம், அயராது உழைப்போம். கழகம் காக்க கட்சிக்கும் சிங்கமென திகழ்ந்த இதயம் புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் அயராது உழைப்போம், அயராது உழைப்போம் என்று உறுதி ஏற்கின்றோம், உறுதி ஏற்கின்றோம். மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்பு. மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம் என்று உறுதி ஏற்கின்றோம், உறுதி ஏற்கின்றோம். திமுக ஆட்சியில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் நினைவு நாளில் அவரின் நினைவுகளை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற ஆளுமை புரட்சி தலைவி அம்மா என்று உருக்கம். தீய சக்திகளின் ஆட்சியை விரட்டி அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைத்து அம்மா வழியில் மக்களின் குரலாய் என்றென்றும் ஒலிப்போம். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைதி, வளம், வளர்ச்சி பொருந்திய தமிழ்நாட்டை கட்டமைப்பதை அம்மாவிற்கு நாம் செலுத்தும் புகழஞ்சலி என அதிமுக பொதுச் செயலாளர் சூளுரை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் CBI விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். கள்ளச்சாராய வழக்கின் விசாரணையை காலம் தாழ்த்தி முடக்க நினைத்தே இந்த மேல்முறையீட்டை திமுக அரசு தாக்கல் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கை CBI விசாரிப்பதில் திமுக அரசுக்கு என்ன பயம் என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டமாக கேள்வி. உச்சநீதிமன்றத்தில் உரிய சட்ட போராட்டத்தை நடத்தி மரணித்த 67 உயிர்களுக்கான நீதியை நிலைநாட்ட அதிமுக போராடும் என உறுதி. பல்லாவரம் மற்றும் ஆலந்தூர் பகுதிகளில் திமுக அரசால் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் கழிவு நீர் கலந்த அவலம். 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி 3 பலி. கழிவு நீர் கலந்த குடிநீரை குடித்து 3 உயிரிழந்த நிலையில் மனசாட்சியே இல்லாமல் உணவால்தான் பிரச்சனை என பேசிய அமைச்சர் அன்பரசன். குடிநீர்ல கலந்த மாதிரி தெரியல, ஃபுட்ல தான் அதை கலந்த மாதிரி தெரியுது. இது அதிகாரிகள் இப்போ வந்துட்டாங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தகுந்த இனி இது போன்ற யாருக்கும் எந்த வித பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி உரிய நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டிருக்கு. அமைச்சரின் பொறுப்பற்ற இந்த பேச்சால் ஆத்திரமடைந்த மக்கள் 20 பேரும் ஒரே உணவையா உட்கொண்டார்கள், பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கள் என ஆவேசம். தண்ணி குழால தான் பிடிச்சி குடிப்போம், கவர்மெண்ட் குழால. அது குடிக்கும்போது நேற்று ரொம்ப கலங்கலாக வந்துச்சு தண்ணி. அது குடித்ததுனால என் மருமகளுக்கு, பக்கத்து வீட்டில் 3 பேருக்கு,
எல்லாமே வாந்தி மயக்கம் பேதி ஏரியா ஃபுல்லாக இருக்குது பல்லாவரத்தில். அது யாருமே வந்து இது வரைக்கும் எந்த விசுவாசம் பண்ணல. சுகாதாரமற்ற குடிநீரால் மக்களின் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் அதிமுக அரசுக்கு வலியுறுத்தல். அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். ஆலோசனைக் கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ள நீர் வடியாததால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. திமுக ஆட்சியில் அலட்சியத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் அபாயம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு. 3 மாவட்டங்களிலும் ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதிக்குள் அரையாண்டு தேர்வை நடத்தி முடிக்க உத்தரவு. கிருஷ்ணகிரியில் அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற வெள்ள பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நகர்மன்ற தலைவிக்கே இருக்கை ஒதுக்கப்படாத அவலம். திமுக நகர்மன்ற தலைவி ஃபரிதா நவாப் பள்ளி மாணவி போல வெளியே நிற்க வைக்கப்பட்ட பரிதாபம். சென்னை ராமாபுரத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் பொருட்கள் இருந்த அறையை உடைக்க முயன்ற மர்ம நபர். திமுகவினரின் தூண்டுதலின் பேரில் அம்மா உணவகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயன்றதாக ஊழியர்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலத்தில் பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு பள்ளியின் தற்காலிக ஆசிரியர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகளில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் பெற்றோர்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 4ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு போடாமல் பெயரளவிற்கு வழக்கு பதிவு செய்து காவல்துறை மெத்தனமாக நடந்து கொண்டதால் பொதுமக்கள் ஆத்திரம். தூத்துக்குடி மாவட்டம் கூட்டாம்புழி அருகே நடு ரோட்டில் இளைஞர் ஓட விரட்டி படுகொலை. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு படுகொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. மலேசியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5400 நட்சத்திர ஆமைகள் பறிமுதல். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 5.5 கிலோ கஞ்சா சிக்கியது. தீய சக்தி திமுக ஆட்சியில் குடும்பத்துடன் கஞ்சா விற்கும் அளவிற்கு நிலைமை மோசமாகிவிட்டதாக பொதுமக்கள் ஆவேசம். மதுரை விளாங்குடியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் CCTV காட்சிகளை பயன்படுத்தி பெண்களை கேலி செய்த ஆசாமியை பெண்கள் பிடித்துக் கொடுத்த நிலையில் மன்னிப்பு கடிதம் வாங்கிவிட்டு வீட்டுக்கு அனுப்பிய காவல்துறை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஆம்னி வேன் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதல். இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நபர்கள் சம்பவ இடத்திலேயே பலி. சென்னை பட்டினப்பாக்கம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மேல்கூரை இடிந்து விழுந்ததில் 22 வயது இளைஞர் பலியான பரிதாபம். குடியிருப்புகளை முறையாக பராமரிக்காமல் மெத்தனம் காட்டிய ஸ்டாலின் அரசை கண்டித்து உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பணியில் இருந்தபோது அரசு பேருந்தை நிறுத்திவிட்டு திருமண விழாவுக்கு சென்ற நடத்துனர் மற்றும் ஓட்டுநரால் பயணிகள் அவதி. 2 மணி நேரம் காத்திருந்து நொந்து போன பயணிகள். அதிமுக ஆட்சியில் அதிகரிக்கப்பட்ட 108 ஆம்புலன்ஸ்களின் சேவை ஸ்டாலின் ஆட்சியில் நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ஸ்டாலின் அரசு மீது குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் அவதி. 14 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 3 பேர் மட்டுமே இருப்பதாக மக்கள் வேதனை. மெடிக்கல் கிடையாது,
மெடிக்கலுக்கு குறிப்பிட்ட நேரம் வைத்திருப்பார் போல தெரியுது. ஆகவே அங்கு வந்த மக்கள் மாத்திரை மருந்து வாங்குவதற்கு மெடிக்கல் இல்லை. ஆகவே மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த முதுகுத்து அரசு மருத்துவமனைக்கு போதிய டாக்டர்கள் நியமிக்க வேண்டும் மற்றும் வரக்கூடிய நோயாளிகளை இங்கு வைத்து மருத்துவம் பார்க்க ஆவணம் செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு தளத்தில் புரோஃபா 3 செயற்கைக்கோள்களை சுமந்து விண்ணில் சீறி பாய்ந்தது PSLV C-59 ராக்கெட். சூரியனின் ஒளிவட்ட பாதையை ஆய்வு செய்ய உள்ள புரோஃபா 3 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக நிலைநிறுத்த Majestic from the Satish Dhawan Space Center.